நிகழ்ச்சியை துவக்கும் முகமாக நம்மை சுடர்மிகும் அறிவுடன் படைத்திட சிவசக்தியிடம் இந்த வையகம் பயனுற வாழ்ந்திட செய்யும் வல்லமையை வேண்டி பாட வருகின்றனர் கோல்டன் கேட்ஸ் மற்றும் எமரல்ட் வேலி பள்ளி மாணவ மாணவியர். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதி எறிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட பொழுதில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநில பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி சுமையன வாழ்ந்திட புரிவாயோ. சொல்லடி சிவசக்தி நீல சுமையன வாழ்ந்திட புரிவாயோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்த வருபவர் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சார்ந்த திரு சுந்தரராஜர் அவர்கள். சுற்றம் 2013 நிகழ்வில் 2ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மிகவும் அகமகிழ்வுடன் வரவேற்கிறோம். எங்களை போன்றவர்களுக்கு இந்த 2 உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். ஏன்னா எங்களை போன்றவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சம் இருந்துச்சு. இந்த சுற்றுச்சூழல் பேசுகிறவங்க, ஆல்டர்னேட்டிவ்ஸ் பேசுகிறவங்க வெறும் போராட்ட களத்திலே இருந்து ஓஞ்சு போயிடுவோமோன்னு. ஆனால் அதை திருட்டாக மாற்றி இளைய சமூகத்திடம் கொண்டு செல்ல முடியும் என்று எங்களை போன்றவர்களுக்கும் ஒரு பாடமாகவே நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம அவரோட எதிர்பார்த்துக்கின்ற திரு கோபிநாத் அவர்கள் வந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கோபிநாத் அவர்கள் தன்னுடைய மிகவும் ஒரு பிஸியான ஷெடியூலில் நமக்காக நேரம் ஒதுக்கி உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு, உங்களோட கலந்து பேசுறதுக்கு வந்திருக்க முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கோபிநாத் அவர்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். 2010ஆம் ஆண்டு இந்த இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிங்கப்பூர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிங்கப்பூர் 2012இல் இன்டர்நேஷ்னல் யூத் ஐகான் என்ற பட்டத்தை வழங்கியது. 2012 Asian Book of Records recognized him as the best human value communicator. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் எல்லாத்தையும் சந்தித்து வேல்யூஸை ஹியூமன் வேல்யூஸை எடுத்துகிட்டு போகிறத பற்றி, இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். அவர் நடத்துகிற நீயா நானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் சுற்றுச்சூழல் சார்ந்து, மாற்று ஊடகம் சார்ந்து, மாற்று பொருளாதாரம் சார்ந்து, சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் ஒரு 2000 பேர் 3000 பேர் கேட்குறதுக்கு பதிலாக
அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மாற்று கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல கோடி பேர் பார்க்கறதுக்கு அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு. உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். He was awarded the Young Achievers of India Award in 2007 by India Today leading magazine. Ananda Vigadan awarded him the best outstanding performance as a presenter in the year 5 வருஷம் 2007, 8, 9 and 10. And he was honored with Santhom Awards in 2008. In 2008 he released his first book Thiruvellam Devadaigal. In 2009 he released his second book. Please இந்த புத்தகத்தை படிக்காதீங்க. அது 2 லட்சம் காப்பி வித்திருக்கு இது வரைக்கும். இது முக்கியமான விஷயம். அது ஒரு புத்தகம் 2 லட்சம் காப்பி வித்திருக்கு. He is a writer of an article Niya Nanum in Ananda Vigadan, and his 4th book Ner Ner Tema is a collection of biographies. He is the founder and CEO of a company called Talk Shop Academy. அவர் பேசிக்கா பல்வேறு நிறுவனங்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் போய் என்ரிச் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு அறம் சார்ந்த குடிமகனாக அவர்களை மாற்றுவதற்கு எம்ப்ளாயபிலிட்டியை கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்களை ட்ரெயின் பண்ணிருக்கு அந்த கம்பெனி. இப்படிப்பட்ட மிகவும் பிரபலமான ஒரு நபர் நம்முடைய இருப்பதில் நமக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவரை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். வணக்கம் சார். இந்த பள்ளியின் தாளாரை பற்றி நிச்சயமாக குறித்து கொள்ள வேண்டும். அவர் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு கண்ணோட்டத்துடன் எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார்கள். கோல்டன் கேட்ஸ் பள்ளிக்கும் எமரால்டு பள்ளிக்கும் அத்துணை ஆசிரியர்களுக்கும் பள்ளி மாணவர்களும் பெற்றோர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் அவ்வளவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். நன்றி. அடுத்ததாக ஒவ்வொரு சிறுவனும் ஒவ்வொரு சிறுமியும் ஒவ்வொரு மரத்ததை நட வேண்டும் என்ற எங்கள் பள்ளியின் தாரக மந்திரத்தை ஆடலுடன் கூடிய பாடலாக வழங்க வருகின்றனர் எமரல் வேலி மாணவ மாணவியர். தக்க நிழலினை தன்னுதல்
இப்போது நீங்கள் காண இருப்பது நம் பாரம்பரிய உணவின் மேன்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஓர் விளம்பரம். அதில் பங்கு பெறுவோர் கோல்டன் கேட்ஸ் பள்ளி மாணவ மாணவியர். ஆதி ஆதி தமிழர் சுவையகம், கடைவீதி, சேலம். சாதம், கடலை உருண்டை, எள்ளுருண்டை, பைத்த லட்டு, கருப்பட்டி தோசை, பணியாரம், கொழுக்கட்டை, ஆரிய ரொட்டி, கூழ் புட்டு, தினை மாவு, சுண்டல். வேண்டும் 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 இதுதானே வேண்டும். வேண்டாம் 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 பீஸா பர்கர் வேண்டாம். வேண்டும் 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 இதுதானே வேண்டும். வேண்டாம் 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 பீஸா பர்கர் வேண்டாம். ஆதி தமிழர் சுவையகம், மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் பாரம்பரியமிக்க அறுசுவை உணவகம். ஆதி தமிழர் சுவையகம். நம் மண்ணுக்கேத்த பயிருங்க, நம் உடலுக்கேத்த உணவுங்க. வெள்ளக்கார சாப்பாடு நமக்கு எதுக்குங்க, நம்மூரு சாப்பாடு நமக்கு இருக்குங்க. சோறு சோறு சோறு, கம்மங்கூழு கூழு கூழு, ஆரிய ரொட்டி, கருப்பட்டி தோசை, தோசை 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 தோசை. சோளச்சோறு, கம்மங்கூழு, ஆரிய ரொட்டி, கருப்பட்டி தோசை, அவரைக்காய், கத்திரிக்காய், சோறுங்க, பாருங்க. புயல் வகை வகை நூறுங்க, வந்து சுவைத்து பாருங்க. வேண்டும் 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 இதுதானே வேண்டும். வேண்டாம் 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 பீஸா பர்கர் வேண்டாம். வேண்டும் 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 இதுதானே வேண்டும். வேண்டாம் 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 பீஸா பர்கர் வேண்டாம். ஆரோக்கியத்திற்கு ஆதி, ஆனந்த உணவிற்கு ஆதி, அமிர்தம் பொங்கும் ஆதி. வாருங்கள், தமிழ் உணவை சுவைத்து பாருங்கள். ஆதி தமிழர் சுவையகம், கடைவீதி, சேலம்.